கார்த்தி தீபா சீரியல் மே 17 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபா வந்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, கார்த்திக் சார் இது மாதிரி நீங்கள் வந்துட்டு யாரு கூடயோ பைக்கில் போனீங்களாம்ல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அது வேறு யாரும் இல்லை தீபா, என்னுடைய மேடம் ரம்யா கூட தான் போனேன். அவங்க வந்துட்டு ஒரு 7 விஷயமாக போகணும்னு சொன்னாங்க, அதான் அவங்கள கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபாவும் சரிங்க சார், ஆனால் இதுக்கப்புறம் என்னை தவிர யாரும் உங்கள் பைக்கில் ஏறக்கூடாது அப்படின்னு கார்த்தியும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலை கார்த்தியை ஒர்க்குக்கு கிளம்புறாரு. அப்போ ரம்யா நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கார்த்திக் கேட்குறாரு, என்னாச்சு மேடம், காலையிலே கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, இது மாதிரி நான் நேற்று ஏலத்தில் தோற்று போனேன்னு அதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் கோடிங் தப்பாக கொடுத்ததுனால தானே உங்களுக்கு இந்த ஏலம் கிடைக்கல அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்னுடைய கோடிங் என்றைக்குமே தப்பாக போனது கிடையாது. என்னுடைய கோடிங்கை இந்த மேனேஜர் இன்னொரு கம்பெனிக்கு விற்றுட்டான், அதனால தான் நான் எப்படி தோற்று போனேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம கார்த்தி. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்திக் நீங்கள் வேகமாக கம்பெனிக்கு வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, யார் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரம்யா மேடம் தான் கால் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ தீபா முறைக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா அவங்க கம்பெனியில் ஏதோ பிரச்சனையா, அதான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் அங்கே ஒரு லேபராக தான் ஒர்க் பண்ணுறீங்க, மற்றபடி நீங்கள் அங்கே வேலை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ரம்யாவுக்காக அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, அது நான் சொல்கிறது தப்பில்லையா அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், அங்கே எதுக்காக நீங்கள் போயிருக்கீங்க, இந்த சவாலை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே போயிருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தீபா, அதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை சால்வ் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு கோச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக அபிராமிக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அங்கே ரம்யா மேடத்துக்கு ஏதோ ப்ராப்ளமா, அதான் என்னை சீக்கிரம் கூப்பிட்றாங்க, போயிட்டு வரவா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி இன்றைக்கி சண்டே இல்லைப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் சண்டே தாம்மா, ஆனால் மேடம் கூப்பிட்றாங்கல்ல, நான் போய் தானே ஆகணும் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, நீ இன்னும் சாதாரண லேபராக தான் வேலை பார்க்குற, அதனால் மேடம் எங்கே கூப்பிட்டாலும் போய் தான் ஆகணும். ஒரு வேளை மேடம் கூப்பிடாமல் நீ போகாமல் இருந்தீன்னா கண்டிப்பாக அவங்க உன்னை வேலையை விட்டு தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு. கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரம்யாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு கிளம்புறாரு. அங்கே போனதோட ரம்யா அந்த ஃபைலை எடுத்து காமிக்கிறாங்க. அந்த ஃபைலை பார்த்துட்டு கார்த்திக் கேட்குறாரு, இது என்ன ஃபைல் மேடம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இந்த ஃபைல் தான் நான் கோடிங்க்கு கொடுத்துருந்தேன் ஏலத்துக்கு, ஆனால் இந்த ஏலத்தை என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஆனந்த் எப்படியோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை விட கம்மியாக ஏலம் கொடுத்து அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு. ஆனந்த் அப்படி பண்ண மாட்டாரே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் நானும் பண்ண மாட்டான்னு தான் நினச்சேன், ஆனால் என்னுடைய கம்பெனியிலேயே ஒரு மேனேஜரை அவன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இப்படிப்பட்ட வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு. உடனே கார்த்தி சொல்கிறாரு, மேடம் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் அந்த மேனேஜரை வேலையை விட்டு தூக்க போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி, எதுக்கு மேடம் நீங்கள் அவரை வேலையை விட்டு தூக்குறீங்க, அவருக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அவனால் இத்தனை நாளும் எனக்கு எத்தனை ஏலம் போயிருக்கு தெரியுமா, நான் இது தெரியாமல் இருந்திருக்கேன், இனிமேல் அவன் இந்த இடத்துல வேலையை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க, நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஆஃபீஸில் நடக்க போகுது, வந்துருங்க அப்படின்னு. கார்த்தியும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, எங்கே சார் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரம்யா மேடம் கூப்பிட்டாங்க, அதான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, ஏன் சார் அவங்க கூப்பிட்றாங்கன்னு நீங்கள் ஏன் போகணும், அவங்களுக்குள்ள பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிட்டா என்ன அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா நான் அங்கே லேபராக ஒர்க் பண்ணுறேன், அதனால் மேடம் எப்போ கூப்பிட்டாலுமே நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா கோவப்படுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு தீபா, கொஞ்ச நாள் தானே, ஒரு 30 நாள், அது வரைக்கும் நான் சாதாரண லேபர் மாதிரி தான் காமிச்சிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி மைதிலிக்கிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி என்ன வர வர ரம்யா மேடம்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு, இதனால் தீபாவுக்கும் கார்த்திக்கும் சண்டை வந்துட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் ஒருவேளை ஆனந்த் மாதிரி கார்த்தி ஏதாவது பண்ணிட்டாருன்னா அப்படின்னு. அப்போ
மீனாட்சி சொல்கிறாங்க, சேச்சே கார்த்தியெல்லாம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, யாரை நம்ப முடியும், யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியலையே. ஆனந்தி இத்தனை நாளும் ஒர்க்குக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ரியா கூட வாழ்ந்திருக்காரு. அது தெரியாமல் தானே நம்ம எல்லோரும் இத்தனை நாளும் இருந்தோம். அதுவும் இந்த ரம்யா கல்யாணமாகாத பொண்ணு, ரொம்ப டேலண்டான ஆள், பிஸ்னஸ் எல்லாம் வச்சு நடத்துகிறா. அப்படி இருக்கையில் நம்மளால் எப்படி வந்து சந்தேகப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நீங்கள் யாரை வேணாலும் சொல்லுங்கள், நம்புகிறேன், ஆனால் கார்த்தியை பற்றி சொல்லாதீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் தீபா நேராக ரூமுக்கு போகிறாங்க. அப்போ கார்த்தி போயிட்டு தீபா கிட்ட, தீபா என்னாச்சு கோவமா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அன்றைக்கி பைக்கில் போகக்கூடாதுன்னு சொன்னேன், போகலன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ அந்த ரம்யா கண்ட இடத்துக்கும் கூப்பிட்றா, நீங்கள் பாட்டுக்கும் போயிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா நான் அங்கே ஒரு லேபரை தான் ஒர்க் பண்ணுறேன்னு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதை விட்டுட்டு நீங்கள் என் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், நான் எதுக்காக சந்தேகப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, ஏன் தீபா ஆனந்த் மாதிரி நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார் அப்படி அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க, இனிமேல் உங்களுக்கு துளி அளவு கூட நம்பிக்கையே இல்லை, உங்களுக்கு சுத்தமாக என்னை வந்து நம்பணுன்னு தோணவே இல்லை. ஏதோ நான் ஒர்க்குக்கு போகிறேன், ஆனால் அந்த ஒர்க்கில் நான் ரம்யாவை லவ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், உங்கள் மேலே நான் என்றைக்குமே சந்தேகப்படலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி ஏதாவது பேசுனீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்டே கோச்சிக்கிட்டு போய் படுக்கிறாரு. அப்போ நம்ம தீபா ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வெளியில் வந்து நிற்கிறாங்க. அப்போ ரியாவும் ஐஸ்வர்யாவும் வந்து நிற்கிறாங்க. அப்போ ரியா கேட்குறாங்க, வர வர கார்த்தியோட போக்கே சரியில்லை பார்த்தியா, ஆனந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் கார்த்தி ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாரு. அதை நீங்கள் எல்லோரும் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாருங்கடி, உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருங்கள், தேவையில்லாமல் கார்த்திக் சாரை பற்றி ஏதாவது தப்பு சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஏதோ என் புருஷன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு தானடி இப்படி ஆடுனீங்க, கார்த்தியும் அந்த ரம்யாவை கல்யாணம் பண்ணிட்டு வரப்போகிறான் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, உனக்கு ஒன்று தெரியுமா, நேற்று சாயந்தரம் கூட கார்த்தியும் அந்த ரம்யாவும் பைக்கில் போனாங்களாம், என் ஃப்ரெண்டு ஒருத்தி கால் பண்ணி என்கிட்ட சொன்னான். இதை கேட்டுட்டு நம்ம தீபா கோவப்படுறாங்க, ஏய் உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போங்கடி அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, அதை தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம தீபா கோவமாக அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம அபிராமி வந்து கேட்குறாங்க, தீபா என்னாச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் வந்து ரம்யாவோட கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போகிறது எனக்கு பிடிக்கலது அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ யாரை வேணாலும் சந்தேகப்படு, ஆனால் கார்த்தியை மட்டும் சந்தேகப்படாத, கார்த்தி எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.